மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த்குமார் இணைப்பில் உள்ளார். ஆனந்த்குமார், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் மோசடி செய்ததாகவும் அந்த பணத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தது. இந்த நிலையில் தற்போது அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் மற்றும் செந்தில் பாலாஜியினுடைய முன்னாள் உதவியாளர் சண்முகம் உட்பட 13 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் உட்பட அனைவரும் நேரில் ஆஜராகியிருந்தனர். முன்னாள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.